ஊடக வாயிலாக 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக நாங்கள் பார்த்து தெரிந்து கொண்டோம். சட்டமன்ற தேர்தல் முடிந்து 22 நாட்கள் கூட ஆகவில்லை. இன்றைய தினம் மூவரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன காரணத்திற்கு ராஜினாமா செய்தார்கள் என்பது எனக்கு விவரம் தெரியாது. அதை பற்றி இப்பொழுது எங்களுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வதை பற்றி அந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட அதிமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய பொறுப்பாளர்கள், கூட்டணியுடைய வெற்றிக்காக பாடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அளவில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கூட இங்கு வந்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆகவே அவர்கள்தான் இதை பற்றிய கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவர் ஒரு இயக்கத்தில் வெற்றி பெற்று அந்த இயக்கத்தில் இருந்து சமீப காலமாக கடந்த ஒரு 10 நாட்களாக அந்த இயக்கத்தோடு தொடர்பிலே இல்லை என்கிற தகவல் வந்தது. அவர் என்ன காரணத்துக்காக அந்த இயக்கத்தில் இருந்து தனியாக ஒரு அணியாக பிரிந்து செல்கிறார்கள் என்கிற அந்த நோக்கம் எனக்கு தெரியாது. பிரிந்து சென்றவர்கள் 22 பேர் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அதில் 3 பேர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வருகிறது. மீதி 5 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து விட்டதாகவும் ஊடக வாயிலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு பதவியேற்ற 22 நாட்களுக்குள் மீண்டும் விரைவிலே ஒரு தேர்தலை பல இடங்களில் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டின் 4 தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று இன்னும் ஒரு 2 நாட்கள் கலந்தால்தான் முழுமையாக அது தெரியவரும். மாற்று இயக்கத்திலே அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்களா, அல்லது வேறு ஏதாவது நோக்கத்திற்காக வேறு ஏதாவது தன்னுடைய விருப்பத்திற்காக அந்த ராஜினாமை செய்திருக்கிறார்கள் என்கிற விவரம் முழுமையாக தெரிய வருகிற பொழுதுதான் இதை பற்றிய கருத்துக்களை கோர முடியும் என்பதை நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கத்தில் நின்று வெற்றி பெற்ற பின்னால் அந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை தொண்டர்களுடைய உழைப்பு அதிலே அடங்கி இருக்கிறது என்பது நீண்ட காலம் இந்த அரசியல் வாழ்விலே பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு வெற்றி என்பது அதிலே அந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய பங்கு இருக்கிறது, அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய பங்கு இருக்கிறது, மறைந்த தலைவர்களுடைய பங்கு அதில் இருக்கிறது. ஆகவே மக்களுடைய பங்கும் அதிலே பெருமளவு இருக்கிற காரணத்தினாலே தான் ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியும். அது வெற்றி பெற்ற பின்னால் அந்த மக்கள் எத்தனையோ திட்டங்களை தன்னுடைய தனக்காகவும் தன்னுடைய தொகுதி மக்களுக்காகவும் தொகுதிக்காகவும் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காகவும் சட்டப்பேரவையிலே குரல் கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையிலே தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். இயக்கத்தை சார்ந்தவர்கள் நமது சார்பாக வெற்றி பெற்ற ஒருவர் நம்முடைய குரலையும் சட்டமன்றத்திலே அவர் பிரதிபலிப்பார். அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு நமக்கும் ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தான் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் அவருக்காக இரவுகளாக பாடுபடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வெற்றியை பெற்ற வெற்றியை இப்பொழுது அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த இன்றைக்கு அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. பொதுவாகவே சட்டமன்ற இடைத்தேர்தலை எந்த மக்களும் விரும்ப மாட்டார்கள். தொகுதியை பொறுத்தவரையிலே, பெருந்துறை தொகுதியை பொறுத்தவரையில தேர்தல் வருகிற பொழுது கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஒரு வலுவுள்ள எதிர்க்கட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம்
சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயமாக வேட்பாளரை நிறுத்துவார்கள். அது யார் வேட்பாளர் என்பதை தலைமைதான் முடிவு செய்யும்.